வரும்போது நான் நடக்க முடியாமல் வந்தேன். இப்போ வந்து நல்லா இருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு இருந்த மனிதர்களுக்கு வந்து இந்த ஃப்ராக்சர் அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துல வந்து மட்டும்தான் அடிப்படும், நொறுங்கும், ஒரு ஃப்ராக்சர், ஒரு கீறல் விழுவும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஏதாவது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னாக்கா அப்படியே வந்து நொறுங்கி தூள் தூளாக ஆயிடுது. அதுக்கு காரணம் வந்து வணக்கம்மா. எங்கேருந்துமா வந்திருக்கீங்க? உங்கள் பேருங்களா? உங்கள் பேருங்கம்மா? சரோஜினி. உங்களுக்கு எவ்வளோ வயசுமா ஆகுது? 71. சரிங்கம்மா, உங்களுக்கு தண்டுவடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டதற்காக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தீங்க. வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ மருத்துவம் பெற்றதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? வரும்போது நான் நடக்க முடியாமல் வந்தேன். இப்போ வந்து நல்லா இருக்கேன். வலியெல்லாம் எப்படிம்மா இருக்குது இப்போ? வலி ஒன்றும் லேசாக இருக்குது. மருந்து சாப்பிட்டு தான் நல்லா இருக்கு. சரிங்கம்மா. இங்கே எங்களுடைய அணுகுமுறைகள் எப்படிம்மா இருக்குது? எங்களோட சுற்றுப்புற சூழல் எப்படி? எல்லாமே நல்லா இருக்குதுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு மருத்துவம் எத்தனை முறையம்மா பார்க்குறாங்க? யாருமே இல்லை சார். இவரா 2 தடவை பார்க்குறாரு சார். காலுக்கு ஒரு தடவை ஜூஸு கொடுக்குறாங்க. போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எலும்பு முறிவு மற்றும் தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு ஆண்டனி சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எலும்பு முறிவுகளை எப்படி குணப்படுத்தலாம், தண்டுவட பிரச்சனைகள் எதனால் வருகிறது, அதையும் எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் காணலாம். இது போன்ற இன்னும் நிறைய மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கங்க. நம்ம சாருக்கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். போகர் நேச்சர் கியூர் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலும்பு முறிவு. இந்த எலும்பு முறிவு அப்படின்றது வந்து எலும்பு பலவீனத்தினால வரக்கூடியது. அதனை தாண்டி எங்கேயாவது நாம் வந்து அதிகமாக பாரத்தை தூக்கிட்டு போகும்போது ஏதாவது திடீர்னு வந்து பிசையிட்டாலும் அந்த மாதிரி ஆகும். எங்கேயாவது போய் இடிச்சிட்டாலும் ஆகும். விபத்துக்களினாலையும் அந்த மாதிரி ஆகும். வேறு எங்கேயாவது இருந்து கீழே விழுந்துட்டாலும் அந்த மாதிரி வந்து ஃப்ராக்சர் ஆகுது. முன்னாடியெல்லாம் வந்துட்டு இருந்த மனிதர்களுக்கு வந்து இந்த ஃப்ராக்சர் அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துல வந்து மட்டும்தான் அடிப்படும், நொறுங்கும், ஒரு ஃப்ராக்சர், ஒரு கீறல் விழுவும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஏதாவது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னாக்கா அப்படியே வந்து நொறுங்கி தூள் தூளாக ஆயிடுது. அதுக்கு காரணம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் உண்ணக்கூடிய உணவு. இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவு வந்து விரைவு உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு. அது போல் வந்துட்டு இயற்கையாக வளர்க்கப்பட்ட அசைவங்களை சாப்பிட்றதோடவும் செயற்கையாக வளர்க்கப்பட்ட அசைவங்களை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய உணவின் மூலியமாக தான் நம்முடைய உடல் வந்துட்டு பலமாக இருக்கிறதும் பலவீனமாக இருக்கிறதும். அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு இந்த பலவீனத்தினால ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் அதுகளுக்கு வந்து சிறப்பான முறையில் பாரம்பரிய எண்ணெய் கட்டுகள் வந்து கட்டுறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள், தண்டுவடத்தில் வந்து ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம கட்டு போடுறது இல்லை. ஏற்கனவே கட்டு போடக்கூடிய எண்ணெய் கட்டு போடக்கூடிய முறை இருந்தாலும் அதையும் தாண்டி பாரம்பரியத்தில் வந்துட்டு கட்டு போடாமே சரி பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்குது. அந்த கட்டு போடாமல் சரி பண்ணக்கூடிய முறையையும் நாம் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன்படி ஒருவர் வந்து குணமாயிருக்காங்க. அவங்க வந்துட்டு உடுமலைப்பேட்டை அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வயது ஒரு 75. அவங்க ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிரபல மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்த்து அங்கு
அதன் பிறகு வெளியில் வந்து திரும்பவும் வந்து மருத்துவ அறிக்கையை எடுக்கும்போது அந்த அறிக்கையில் வந்து ஃப்ராக்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னமும் சொன்னாங்க. அப்போ அந்த ஃப்ராக்சர் இருக்கிறத வந்து இயற்கையாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்முடைய காணொலியை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்ததன் வாயிலாகவும் மற்றவங்க வந்து நம்முடைய மருத்துவ மையத்தை பற்றி சொன்னதை கேட்டது வாயிலாகவும் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 வாரம் வந்துட்டு அவங்கள தங்க வச்சு இங்கே மருத்துவம் பார்த்தோம். அதில் வந்து அவங்களுக்கு அந்த வழியே வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் வந்து எவ்வளவு சிறிய வயதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வயதாக இருந்தாலும் சரி, அந்த எலும்பு முறிவு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து பாரம்பரிய முறையில் வந்துட்டு மருத்துவம் கொடுத்து அதை வந்து சரி செய்ய முடியும். இந்த வெளிப்புற மருத்துவம் மட்டும் இல்லாமல் உள் மருந்தும் நம்ம வந்து தர்றோம். எலும்பு வந்துட்டு ஒட்டக்கூடிய மூலிகைகளையும் வேர்களையும் பட்டைகளையும் நாம் சேர்த்து அதை வந்து உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்தாக நாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் வாயிலாக வந்து எலும்பு முறிவுகளுக்கு வந்து நாம் வந்து முழுமையான ஒரு தீர்வு வந்து கொடுக்க முடியும். அதனால் இந்த மாற்று முறை மருத்துவத்தில் போய் அறுவை சிகிச்சைகள் செய்துக்கிட்டு அதன் பிறகு வந்துட்டு அந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை செலவுகள் வருது. அது வந்து மக்கள் வந்து அதில் எப்படி திடீர்னு விபத்துகள் நடக்கும்போது அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மையங்களுக்கு போய் அறுவை சிகிச்சைகள் செய்துட்டு ஒரு பெரிய பொருட்செலவு செய்துட்டு அதன் பிறகு வந்து மீண்டும் வந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக மீண்டும் ஒரு பொருட்செலவு செய்ய வேண்டி இருக்குது. இந்த உடம்பு வந்து ஒரு முறை வந்து காயப்படுத்தினாலும் அது சேதமடையும். அதே போல் 2 முறை காயப்படுத்தும் போது இன்னும் அதிகமாக சேதமடையும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படும், தசைகள் பாதிக்கப்படும், ஜவ்வுகள் பாதிக்கப்படும். இது மாதிரி வந்துட்டு அறுவை சிகிச்சைகள் செய்யும்போது அது பல பின் விளைவுகளை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர்ந்திருப்பாங்கன்னு நம்புகிறோம். அதை தாண்டி வந்து அது அப்படி ஒரு நிலை இருக்குது. ஆகையினால வந்து எங்கே எடுத்தாலும் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலியமாக இந்த எலும்பு முறிவுகளுக்கு தீர்வு காண மக்கள் முன் வந்தால் அவங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் அவங்களுடைய உடம்பை வந்து அவங்களுக்கு பார்த்துக்க முடியும். அதோட பொருட்செலவும் அவங்களுக்கு வந்து கம்மியாகும். நன்றி. எலும்பு முறிவு மற்றும் தண்டோட பிரச்சனைகளை பற்றி சாரு ரொம்ப அருமையாக சொன்னார். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற எலும்பு முறிவு மற்றும் தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்காவது இருந்து அதனால் அவங்க அவதிப்பட்டு இருந்தாங்கன்னா கீழே சாரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. பாரம்பரிய இயற்கை மருத்துவம் மூலம் சிறப்பாக மருத்துவம் அளித்து குணப்படுத்திட்டு வர்றாங்க. மேலும் இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் காணும் வரை உங்கள் டேனியல்.